ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போறோம். வங்கக்கடல்ல இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி ஒன்று இருக்கு. இந்த காற்று சுழற்சியால தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி 5, 6 ஆகிய 2 நாட்கள் மட்டும்தான் நமக்கு தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல அதிக வெயில் இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். சில இடங்கள்ல தான் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் பரவலா இருக்காது. வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல லேசான மழை பெய்யலாம். பெரும்பாலும் இந்த இடத்துல அதிக வெயில் தான் இருக்கும். இதே போல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா எல்லையோட மாவட்டங்கள்லயும் சில இடங்கள்ல மட்டும்தான் சாரல் மழை இருக்கும். பெரும்பாலும் இடங்கள்ல அதிக வெயிலே காணப்படும். இந்த பிப்ரவரி 5, 6, 2 தேதிகளில் மட்டும்தான் நமக்கு இந்த சாரல் மழையானதும் மிதமான மழையானதும் சில இடங்கள்ல இருக்கும். இதற்கு பிறகு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்கள்ல அதிக வெயில் காணப்படும். இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவும் அதிகமாக காணப்படும். மீண்டும் பிப்ரவரி 13, 14, 15 ஆகிய 3 தேதிகள்ல இதே மாதிரியான சாரல் மழை, மிதமான மழை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சில இடங்கள்ல நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யலாம். இதே போல பிப்ரவரி இறுதி நாட்கள்லயே நமக்கு மழைப்பொழிவு இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்கள் வெயில் அதிகமா இருந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்கள் நமக்கு மழைப்பொழிவு இருக்கு. அதாவது கோடை காலத்துல பெய்யக்கூடிய மழையானது பகல்ல அதிக வெயில் அடிச்சாலும் மாலை, இரவு, அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை பெய்யும். எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத நாட்கள் நெருங்கும் போது நான் பதிவு செய்கிறேன். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வானிலை அறிந்து நீங்க விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். என குறிப்பிட்ட சில நாட்கள் நமக்கு மழை பெய்ய போகுது. அதிக வெயில் இருந்தாலும் சில நாட்கள் சில நேரங்கள்ல நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யலாம். இந்த நேரங்கள்ல நீங்க அறுவடை பணிகள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நனையதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நாட்கள் நீங்க பார்த்து நீங்க அறுவடை பணிகளை செய்யணும். வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.